Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? நம்ம கேட்போம்ல, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா, இந்த மாதிரி கேட்போம் தானே. இது எப்படி கேக்குறது பாருங்க. சந்தேகம் இருக்கிறதா, அந்த இருக்கிறதா அர்த்தத்தை கொடுக்கிறது இங்க have. ஓகே, haveங்கிறதா இங்க வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அங்க நம்ம have has யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. இது உங்ககிட்ட ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அங்கேயும் நம்ம வந்து வெர்பா என்ன யூஸ் பண்ணுவோம், have யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? ஆனா கொஸ்டின் கேட்கும் போது அங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது do இல்லனா does. அந்த haveங்கிறது வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ உனக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது உங்ககிட்ட ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கிற அர்த்தத்துல நம்ம அங்க do இல்லனா does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். அங்க வெர்பா அந்த இருக்கிறதா அர்த்தத்தை கொடுக்கிறது have. ஓகே, இப்ப பாருங்க, do வருமா does வருமா அப்படின்னா இதுல வந்து என்ன வரணும்னா do தான் வரும். do ஏன் do வரும்னா இங்க சப்ஜெக்ட் பாருங்க, உனக்கு, உனக்குன்னா you வந்தாச்சு அப்படின்னா இங்க do யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். சரியா? அப்போ do you அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து verb, அந்த இருக்கிறதா அர்த்தத்தை கொடுக்கிறது have. ஓகே, நம்ம வந்து கொஸ்டின் கேட்கும் போது has யூஸ் பண்ண மாட்டோம், have தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது இங்க does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா இங்கேயும் have தான் வரும். ஓகே, have. அதுக்கு அடுத்து ஏதாவது சந்தேகம், any doubts. ஓகே, அப்போ உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? Do you have any doubts? Do you have any doubts? Okay. Next, செருப்பு போடாம வெளியே போகாத. நம்ம சொல்லுவோம்ல, செருப்பு போடாம வெளியில போகாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. செருப்பு போடாமல் இது ஒரு செட்டு, வெளியில் போகாத அடுத்த இது தானே. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வெளியில் போகாத இத ஃபர்ஸ்ட் எழுதலாம். இல்ல வந்து என்னன்னா சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் எழுதுவோம். ஆனா என்னன்னா இந்த சென்டென்ஸ் என்னது, நெகட்டிவ், போகாதே அப்படின்னு. அப்ப நெகட்டிவ்னால இங்க டோன்ட் யூஸ் பண்ணுவோம் தானே. நெகட்டிவ்க்கு டோன்ட் கோ, போகாத அப்படின்னா டோன்ட் கோ. வெளியில், அவுட் சைட், டோன்ட் கோ அவுட் சைட் அப்படின்னா வெளியில் போகாத. இப்போ செருப்பு போடாமல், ஓகே, செருப்பு போடாமல், ஒரு செயலை செய்யாமல், அந்த மல் அதுக்கு வித்தவுட் யூஸ் பண்ணும், வித்தவுட். ஓகே, இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வித்தவுட்ட ஃபர்ஸ்ட் போட்டுறோம். சரியா? அப்போ மல் வித்தவுட். அடுத்து செருப்பு போடாமல், அந்த செருப்பு போடுறதுக்கு wearing slippers. wearing slippers. ஓகே, இங்க wear எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ நம்ம வந்து செருப்பு அணியாமல், கால் வந்து நம்ம எப்பவும் போட்டிருப்போம் தானே, அந்த ஃபுல்லா அந்த போட்டிருக்கிறதா அர்த்தத்தை கொடுக்கிறது wear. ஓகே, அப்ப செருப்பு அணியாமல் வெளியில் போகாத. அப்போ நம்ம பேச்சு வாக்குல என்ன சொல்லுவோம், செருப்பு போடாம வெளியே போகாத அப்படின்னு சொல்லுவோம் தானே. அதான் அந்த வித்தவுட்டுக்கு அடுத்து வர்றது ing ஃபார்ம்ல இருக்கணும், அந்த verb. சரியா? அப்போ wearing, அடுத்து செருப்பு, slippers. செருப்பு போடாம வெளியில் போகாத அப்படின்னா இது எப்படி சொல்லலாம், don't go outside without wearing slippers. Don't go outside without wearing slippers. Okay. Next, அவர்கள் என் தூரத்து சொந்தம். நம்ம சொல்லுவோம்ல, அவங்க வந்து என் தூரத்து சொந்தம். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஒருத்தவங்களோட நிலையை பற்றி நம்ம சொல்றோம். ஓகே, அவங்க வந்து நம்ம ரிலேட்டிவ், அவங்க வந்து நம்மளுடைய தூரத்து சொந்தம், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது ஒருத்தவங்களுடைய நிலையை பற்றி சொல்றது. அங்க வெர்பா நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா be verb யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப பாருங்க, அவர்கள், அவர்கள்னா they. இது மற்றவங்களை நம்ம மென்ஷன் பண்றது, இதுல நம்ம இருக்க மாட்டோம். அவங்க அப்படின்னு சொல்றது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க, சோ இங்க they யூஸ் பண்ணுவோம். they அடுத்த வெர்பா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், are.
தே வந்தாச்சுன்னா இங்க ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். பி verb. சரியா? அங்க verb என்ன வருது? ஆர். அதுக்கு அடுத்து என் தூரத்து சொந்தம் அப்படின்னா my distant relatives. My distant relatives. ஓகே, அப்போ அவங்க என் தூரத்து சொந்தம் அப்படின்னா they are my distant relatives. ஓகே, நெக்ஸ்ட் அவனுடைய பணத்தை எடுக்காத. இது எப்படி சொல்லலாம்? அவனுடைய பணத்தை எடுக்காத அப்படின்னு சொல்றேன். இதுல என்னது? சப்ஜெக்ட் வரல. சோ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். இப்ப பாருங்க, அவனுடைய பணத்தை, இது அப்படி இருக்கட்டும். எடுக்காத, இது என்னது? நெகட்டிவ் தானே. அப்போ நெகட்டிவா எழுதும் போது don't, எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டேக், எடுக்காதேனா don't take. ஓகே, அவனுடைய பணத்தை அப்படின்னா அவனுடைய அப்படின்னா his. ஓகே, அவனுடைய அப்படின்னா his, அவனை அப்படின்னா him வரும். இது அவனுடைய his, பணத்தை money. ஓகே, அப்ப அவனுடைய பணத்தை எடுக்காத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Don't take his money. Don't take his money. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் என்னதான் பாக்குறான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் என்னதான் பாக்குறான் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? இப்போ நம்ம ஒரு ஆளை நம்ம குறிப்பிட்டு பார்த்துட்டு இருப்போம்ல, அதுதான் அவன் இப்ப என்னதான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது. ஓகே, அவன் என்னதான் பாக்குறான் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? இது பிரசன்ட்ல இப்போ நம்ம ஒரு ஆளை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அவங்க என்ன சொல்றாங்க? அவன் என்னதான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது. அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம சொல்லலாம். எப்படி? அவன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் he, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதும்போது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து be verb வரும் தானே. அப்போ he க்கு அடுத்து is வரும். he சப்ஜெக்ட் he வந்தா is வரும். ஓகே, is. அதுக்கு அடுத்து என்னைத்தான் பாக்குறான். verb என்னது? பார்க்கக்கூடிய செயல், ஒருத்தவங்களை குறிப்பிட்டு பாக்குறது. அப்போ look கூட ing சேர்த்து பேசும். சரியா? looking. அடுத்து என்னைத்தான், அந்த தான் அதுக்கு only. அடுத்த அந்த என்னை பாக்குறதுக்கு, அந்த குறிப்பிட்டு ஒன்ன பாக்குறதுக்கு at me. ஓகே, அப்போ அவன் என்னத்தான் பாக்குறான் அப்படின்னா இது எப்படி சொல்றது? he is looking only at me. He is looking only at me. ஓகே, நெக்ஸ்ட் அவர்கள் என்னத்தான் பார்க்கிறார்கள். அவர்கள் என்னத்தான் பார்க்கிறார்கள். அவர்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சேர்ந்து ஒரு ஆளை பார்த்துட்டே இருக்கிறது. சரி, அப்ப அவங்க என்னத்தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? அவர்கள், அவர்கள்னா they. ஓகே, they வந்துச்சுன்னா இங்க are வரும். ஓகே, they are. அடுத்து என்னத்தான் பார்க்கிறார்கள், பார்க்கக்கூடிய செயல் looking. அந்த தான் அதுக்கு only. அடுத்து குறிப்பிட்டு ஒன்ன பார்க்கிறது at me. அவங்க என்னத்தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு they are looking only at me. They are looking only at me. இந்த இடத்துல only போடாட்டியும் ஒண்ணும் இல்ல. சரியா? நம்ம பேச்சு வாக்குல அவங்க என்னத்தான் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல only போடாட்டியும் ஒண்ணும் இல்ல, போட்டாலும் ஒண்ணும் இல்ல. சரியா? அப்ப they are looking at me அப்படின்னு சொல்லலாம், இல்ல they are looking only at me அப்படின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் அவன் ஒன்னதான் பாக்குறான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் ஒன்னதான் பாக்குறான், பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்றது? அவன் he. அடுத்து என்ன வரணும்? be verb is, present continuous tense படி. அடுத்து பாக்குறதுக்கு looking, present continuous tense படி எழுதும்போது verb ing ஃபார்ம்ல இருக்கும். looking. அடுத்து என்ன வரணும்? only, தான். அடுத்து உன்னை at you. அப்போ அவன் ஒன்னதான் பாக்குறான் அப்படின்னா he is looking only at you. He is looking only at you. Okay, next அவர்கள் உன்னதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்னதான் பார்த்துட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி சொல்றோம். ஓகே, ஆனா என்ன? பார்த்துட்டு இருந்தாங்க, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். ஆனா அந்த செயல் கொஞ்ச நேரம் கண்டினியூவாவே நடந்துட்டு இருந்திருக்கு. பார்த்துட்டு இருந்தார்கள். ஓகே, அப்ப இத பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதணும். அப்ப எப்படி? அவர்கள் they. பாஸ்ட்க்கு என்ன போடணும்னா were இல்லனா was. ஓகே,
அப்போ சப்ஜெக்ட் வந்து தே வந்திருக்கனால வேர் யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன verb பாத்துட்டு இருக்கிறதுக்கு looking. நம்ம பாஸ்ட்னாலும் verb இங்க வந்து ing ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? looking only at you. ஓகே. அப்போ அவங்க ஒன்னதான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? They were looking only at you. They were looking only at you. ஓகே. இந்த இடத்துல only போடாட்டியும் ஒண்ணும் இல்ல. சரியா? போட்டாலும் ஒண்ணும் இல்ல, போடாட்டியும் ஒண்ணும் இல்ல. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு இத வாங்கி கொடு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இத வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம்? இப்ப அம்மா கிட்ட எனக்கு இத வாங்கி கொடுங்க, அப்பா கிட்டயும் கேட்போம் தானே, எனக்கு இத வாங்கி கொடுங்க, வாங்கி கொடு, வாங்கி கொடுங்க. மரியாதையாவும் கேக்குறதுக்கு ரெண்டுமே சேம் இதுதான். அப்போ ஒண்ணு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு வாங்கி கொடு, வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க வந்து கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்கி கொடுக்கிறது. அப்போ வாங்கி கொடு அப்படின்னா கெட். ஓகே, அப்போ எனக்கு இத வாங்கி கொடுன்னு சொல்றதுக்கு இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது. அந்த எனக்கு அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ கெட் இங்க என்ன வரும்? கெட்டுக்கு அடுத்து அந்த ஆப்ஜெக்ட் எழுதணும். கெட் மீ ஆப்ஜெக்ட் என்னது? எனக்குன்னு வரும்போது மீ ஆகும். ஓகே, அப்போ இதை this. Get me this. ஓகே, எனக்கு இத வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றது. வாங்கி கொடு, வாங்கி கொடுங்க, அதுக்கு get. அப்போ எனக்கு இத வாங்கி கொடுங்கன்னா get me this. நெக்ஸ்ட், அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காத. நம்ம சொல்லுவோம்ல அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காத. இது எப்படி சொல்றது? சப்ஜெக்ட் இல்ல, சோ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஆனா இந்த சென்டென்ஸ் என்னது? நெகட்டிவ். அப்ப சாக்லேட் வாங்கி கொடுக்காத அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது? don't போடணும் தானே. don't வாங்கி கொடுக்கிறதுக்கு get. அப்ப வாங்கி கொடுக்காத அப்படின்னா don't get. ஓகே, யாருக்கு? அவனுக்கு. அவனுக்குனா him ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த கெட்டுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்போ சாக்லேட், a chocolate. அப்ப அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காத அப்படின்னா don't get him a chocolate. Don't get him a chocolate. ஓகே, நெக்ஸ்ட், என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தான். நம்ம சொல்லுவோம்ல என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தான், என் அம்மா எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? பாருங்க, வாங்கி கொடுத்தான் முடிஞ்சு போன விஷயம், ஆல்ரெடி வாங்கியாச்சு. அப்ப என்ன? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி? ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட், சப்ஜெக்ட் என்ன? என் ஃப்ரெண்ட். அப்போ மை ஃப்ரெண்ட். ஓகே, மை ஃப்ரெண்ட். அடுத்து என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்து verb வரும். அந்த verb பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுக்கிறதுக்கு get தானே. அப்போ கெட்டோட பாஸ்ட் got. அடுத்து எனக்கு, யாருக்கு? எனக்கு மீ. ஒரு மொபைல், a mobile. ஓகே, அப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? My friend got me a mobile. My friend got me a mobile. அடுத்து, நான் உனக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன். நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நீ வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தேன்னா நான் உனக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன். இப்படி வீட்டுல சொல்லுவாங்க தானே. அப்போ நான் உனக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, ஒரு பைக் வாங்கி தருவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். அப்ப இது எப்படி? ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி சொல்றது? நான் சப்ஜெக்ட் ஐ. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? ஃபியூச்சருக்கு நம்ம will சேர்ப்போம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம will சேர்க்கணும். அதுக்கு அடுத்து இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு. சரியா? I will. அதுக்கு அடுத்து உனக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன். verb வாங்கி தர்றதுக்கு get. யாருக்கு? உனக்கு you. யூங்கிறது ஆப்ஜெக்ட். சரியா? சப்ஜெக்ட்டுக்கும் யூ தான் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கும் யூ தான் வரும். அடுத்து ஒரு பைக், a bike. அப்போ நான் உனக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? I will get you a bike. I will get you a bike. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உன்னால் எனக்கு ஒரு
பாட்டில் தண்ணி வாங்கி தர முடியுமா? நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட நம்ம கேட்போம்ல, நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி தர முடியுமா, இல்ல வாங்கி தருவீங்களா, இல்ல வாங்கி தருவியா, இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. இது எப்படி கேக்குறது? உன்னால ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி தர முடியுமா, இல்ல வாங்கி தருவியா, தருவீங்களா, இந்த மாதிரி கேட்கணும்னா கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, கேன். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். உன்னால். உன்னால்னா யூ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வாங்கி தர முடியுமா, வாங்கி தர்றது. வாங்கி தர்றதுக்கு கெட். அதுக்கு அடுத்து எனக்கு, கெட்டுக்கு அடுத்து அந்த ஆப்ஜெக்ட் எழுதணும். எனக்குன்னா மீ. ஓகே. அடுத்து ஒரு பாட்டில் தண்ணீர், a bottle of water. ஓகே. அப்போ முன்னால் எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி தர முடியுமா, இல்ல நீ எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி தருவியா, இல்ல நீங்க மரியாதை கொடுத்து பேசணும்னா நீங்க எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி தருவீங்களா, இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம எப்படி கேட்கலாம்? Can you get me a bottle of water? Can you get me a bottle of water? ஓகே. இது கொஞ்சம் கூட பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா இங்க could கூட யூஸ் பண்ணிக்கலாம். could. ஓகே. can க்கு பதில் could கூட யூஸ் பண்ணிக்கலாம். Would you get me a bottle of water? ஓகே. நெக்ஸ்ட், அவனுக்கு ஒரு புதிய பேனா வாங்கி கொடு. நம்ம சொன்னோம்ல, அவனுக்கு வந்து ஒரு புதிய பேனா வாங்கி கொடு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இதுல வந்து என்னது? சப்ஜெக்ட் இல்ல, வாங்கி கொடு அப்படின்னு சொல்றோம். அப்ப வெர்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப அவனுக்கு ஒரு புதிய பேனா வாங்கி கொடு. வாங்கி கொடுக்கிறதுக்கு கெட். வெர்ப நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அடுத்து என்ன? யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? அவனுக்கு. அவனுக்குன்னா him. ஓகே. அடுத்து ஒரு புதிய பேனா, a new pen. அப்போ அவனுக்கு ஒரு புதிய பேனா வாங்கி கொடு அப்படின்னா get him a new pen. Get him a new pen. ஓகே. நெக்ஸ்ட், லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா? என் அப்பா எனக்கு ஒரு மிதிவண்டி வாங்கி கொடுத்தார். பாஸ்ட், முடிச்சு போன விஷயம், வாங்கி கொடுத்தாச்சு. சரியா? என் அப்பா எனக்கு என்னது? ஒரு சைக்கிள், பைசைக்கிள் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்